பார்டர் லைன்ல இருக்கக்கூடிய மக்களை வந்து இவங்க வந்து தொடர்ந்து ஒரு வில்லன்களா சித்தரிக்கணும், வில்லன்களாவே காணிக்கணும். அப்புறம் தமிழக தலித்துகளை ரொம்ப கேவலமா மலையாளத்தை முதல்ல மலையாளம் படத்தை வந்து இயக்குனவர் வந்து ஒரு தமிழர், சின்ன சின்ன தொழில் வளர்ந்து இது பண்ணக்கூடிய முதலாளி, அவங்கள வில்லனாங்க. ரொம்ப குறைவான அந்த இலக்கியம் சார்ந்த இது உள்ளவங்க எல்லாம் என்ன இருப்பாங்கன்னா 90கள் மலையாள சினிமாவை பார்த்து, அதனால இது பெருசா வெளியே வரும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 2000த்துல மலையாள சினிமாவுக்கு மேல ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா 2001ல அங்க வந்து பி கிரேடு படங்கள் வராது, கவர்ச்சிகரமான சினிமாக்கள். சில காமெடி நடிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மலையாளத்துல இருக்கக்கூடிய அந்த இதுகளை காணிக்கிறாங்க. அதாவது அந்த கவர்ச்சிகரமான விஷயத்த வந்து சினிமாவில காணிக்க நடிகை செய்யலாம் வந்து 27 படங்கள் 2001ல 27 படங்கள் வெளிவந்து இந்த அம்மாவோட சினிமாக்களை வந்து வெளிவர விட முடியாம வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு காரணம் வந்து தொழில் ரீதியாக 64% சினிமாக்கள் வந்து 2001ல பிளாப். கூலி படம், அந்த கூலி படம் பார்க்கும்போது நான் போன காட்சிகள்ல 60% மலையாளிகள். இது அங்க இருந்தே ட்ரை பண்ணி வருது. ஸ்டார்டிங்ல வில்லன்களா காமிச்சது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன காட்சிகளை காமிச்சது. இதை பார்த்து பார்த்து மைண்டுக்குள்ள வந்து ஒரு தமிழ்நாடு அப்படிதான், தமிழ்நாடு இப்படிதான் அப்படிதான் சொல்லி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அது கன்னியாகுமரி கன்னியாகுமரியில இருக்கு. மேல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து முல்லை பெரியாறு வந்து ஒரு நூற்றாண்டு பிரச்சனையாட்டு ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கழிவு பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இந்த பார்டர் லைன்ல இருக்கக்கூடிய மக்களை வந்து இவங்க வந்து தொடர்ந்து ஒரு வில்லன்களா சித்தரிக்கணும், வில்லன்களாவே காணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட வந்து இதுல வந்து நிறைய முடிவோடு இருக்க மாதிரி நம்ம ஆட்கள், நம்ம தமிழ் ஆட்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து சோழர்கள் வந்து நம்ம அன்னைக்கு நடந்த போர்ல வந்து அவங்கள ஓட விட்டாங்க அதனால காணிக்கிறாங்க அப்படின்னா இல்ல. அது காந்தலூர் சாலையில வந்து நம்ம காரணமா சொல்லுவாங்க. காந்தலூர் சாலையில நான் வந்து அதை வந்து காந்தலூர் சாலை அந்த விஷயத்தாட்டு நான் ஒட்டி பாக்குறது இல்லை. நான் கொஞ்சம் வரலாற்று பின்புலத்தோட வரலாற்றை வாசிக்க முடியாதுனால நான் அப்படி பாக்குறது. நான் எப்படி பார்த்தேன்னா இந்த விடுதலைக்கு அப்புறம், சுதந்திர காலத்துக்கு அப்புறம் அவங்க ஆசைப்பட்ட அந்த குமரி முதல் கோவர்ண முறையில் அந்த கோவர்ண முதல் குமரி வரை இதை வந்து நம்ம உடைச்சோம். அவங்க ஆசைப்பட்ட இந்த கன்னியாகுமரி நிலத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். மேல தேனியில வந்து கொஞ்சம் வடமொழிக்க வேண்டியதாங்க. நீலகிரிக்கு ஆசைப்பட்டாங்க, நீலகிரிக்கு ஆசைப்பட்டாங்க, இதெல்லாம் ஆசைப்பட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை வந்து ஓரளவு எடுத்துக்கிட்டோம். இடங்களை இழந்தோம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த ஏரியாக்கள்ல உள்ள ஆட்களை தான், அதனாலதான் நான் அடுத்தமா சொன்னேன் 3 ஜாதிகளை ரொம்ப தீவிரமா வில்லனா காணிப்பாங்க. நாடாரு, தேவரு, கவுண்டர், இந்த 3 ஜாதிகளும். அப்புறம் தமிழக தலித்துகளை ரொம்ப கேவலமா காணிப்பாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலித்துகள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கேவலமா காணிக்கக்கூடிய ஒரு இது வந்து அவங்களுக்கு அங்க போய் பிழைக்க இது ஒரு நான் சொன்னது இந்த வரலாற்று ரீதியான நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இது அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு பாண்டிகள் சொல்லி நம்மளை அப்படியே அடையாளப்படுத்தி இப்ப சமீபத்துல மதுங்கிற ஒரு நடிகர் அவரு வந்து ஒரு கன்னியாகுமரிய பாண்டிகள் வந்து நம்மகிட்ட இருந்து புடிக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு மீடியா, புரியுதா உங்களுக்கு? அவரு வந்து அவருதான் இவங்களுக்கு இவங்களோட தந்தை. அதாவது யாருன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு காட்ஃபாதர் ஃபிகர். யாரு? மோகன்லால் மாதிரிப்பட்ட நடிகர், கோபி மாதிரிப்பட்ட நடிகர். நீங்க நடிகர் மதுவை சொல்றீங்க? மதுவை சொல்றேன். அவர் கல்வி கற்றது எல்லாமே நாகர்கோவில். நான் அதை விடுங்க, சத்யநேசன் வந்து ஒரு தமிழர் தெரியும் இல்லையா? அடிப்படையாக சத்யநேசன் வந்து ஒரு தமிழர், மலையாளம், அதுக்கப்புறம் மலையாள மொழி பேசு. சத்யநேசன் வந்து சத்யநேசன் தான் அவருக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இன்னைக்கு சத்யநேசன் வந்து சூப்பர் ஸ்டார். மலையாளத்தை முதல்ல சிருஷ்டிச்ச மலையாளம் படத்தை வந்து இயக்குனவர் வந்து ஒரு தமிழர், சரியா? இன்னைக்கு அவங்க வழித்தோன்றதெல்லாம் மலையாளம் பேசிட்டு இருக்காங்க. இவரு சத்யநேசனும் நம்ம தமிழ் பின்புலம் உள்ள ஆளு. அப்போ சத்யநேசன் தான் அவருக்கு வந்து சினிமா சத்யன் மாஸ்டர், சத்யன் மாஸ்டர் சூப்பர் ஸ்டாரா மதுவுக்கு வந்து சினிமா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதே மது இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பாண்டிகள் வந்து தென்னி ஏறதுக்கு, அதாவது பனை ஏறுறதுக்கு கன்னியாகுமரிக்கு வந்தாங்க, இதை கொண்டு போயிட்டாங்க. அந்த சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து எப்படி இருக்கு, அது வந்து இயக்குநர்கள்ட்ட பாசியப்படும். அப்படியே வந்து அது சினிமா மாறும். இது ஒரு விஷயம். இது இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு காரணமா நான் பார்த்தேன், அன்னைக்கு வந்து 80கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரனால உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த 80கள்ல நம்ம ஆட்கள், அதாவது கன்னியாகுமரி, இந்த தேனி, தென்காசி, இந்த மாதிரிப்பட்ட பகுதிகளில் உள்ள ஆட்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக கேரளாவுக்கு போகக்கூடிய வழக்கம். இன்னைக்கு வங்காளிகள் அங்க இருக்கிறாங்க இல்லையா? வங்காளிகள் அங்க போறது மாதிரி நம்ம ஆட்கள் வந்து அங்க, ஏன்னா அன்னைக்கு வந்து பெரும்பான்மையான கேரள ஆண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் கல்ஃப்ல வந்து பண்ணுவாங்க. பேர்சியாவுக்கு போக தொடங்கினாங்க. அதாவது பேர்சியான்னு சொல்றது 65, 68 அங்க போக தொடங்கி இன்னைக்கு அவங்க யூரோப்புக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட கல்ஃப் காலத்துல நம்ம அங்க போறோம்.
நம்ம அங்க போற இடத்துல வந்து நடக்கக்கூடிய சில நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும். வேலை பார்ப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல சண்டை வரும். இப்படி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போவான், அங்க போய் ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணுவான், லவ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவான். இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கே தெரியும், நிறைய நடந்திருக்கும். நம்மளை சுத்தி நிறைய நடந்திருக்கும். இந்த கான்ட்ராக்டர்ஸ் இவங்க எல்லாம் நிறைய அங்க வந்து இருப்பாங்க. அதாவது கான்ட்ராக்டர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப இங்க இருந்து ஒரு தினக்கூலியாக வேலை செய்ய போறவன் வந்து கண்டிப்பாக ஒரு உழைப்பாளி என்ன செய்வான்னாக்கி நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கிறது மாதிரி 3 ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு எல்லாம் நம்மளால போக முடியாது. அவன் அன்னைக்கு வந்து அழுக்கா இருப்பான், வருவான், ஒரு தோட்டத்துல குளிப்பான், குளிச்சுக்கிட்டு உணவு உண்ணுவான், இது பண்ணிடுவான். இனி ஞாயிற்றுக்கிழமை அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா போவான், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுவான், பண்ணிக்கிட்டு அவன் திருப்பி ரூமுக்கு வருவான். அப்போ அந்த ஆட்களை வந்து ஒரு உழைப்பாளர் வர்க்கம் அந்த அந்த கேட்டகரியில இருந்தவங்க அழுக்கானவர்களாக, வில்லன்களாக, குடிச்சுக்கிட்டு இது பண்றவங்களாக அப்படி வந்து அது ஒரு ஒரு அதுல வந்து ஒரு காணிக்க பிற்காலத்துல அது எப்படி மாறுது அப்படின்னா தொழில வளர்ந்த அங்க போய் தொழில வளர்ந்த முதலாளிகள் இருக்காங்க. அப்படி சின்ன சின்ன தொழில் வளர்ந்து இது பண்ணக்கூடிய முதலாளிகள் அவங்கள வில்லனாங்க. இப்படி வந்து யாரெல்லாம் அங்க போய் அவங்களோட நில கட்டமைப்புக்கு அவங்களோட அதாவது நம்ம பொருளாதாரத்துக்காக போறோம். அந்த நிலத்தை உருவாக்குறதுல நமக்கு நிறைய உழைப்பு இருந்திருக்கும். இந்த உழைப்பு பண்ணக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தை வந்து தொடர்ந்து அழுக்கா காமிக்கிறது, தொடர்ந்து இதா காமிக்கிறது, இந்த வேலையை அவங்க அன்னைக்கு மலையாள சினிமாக்களை வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வந்து நம்ம ஆட்கள் பார்க்கல, நம்ம பார்க்கலன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆட்கள் பார்க்கறது குறவு, ரொம்ப குறைவான அந்த இலக்கியம் சார்ந்த இது உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா 90கள் மலையாள சினிமாவை பார்த்துட்டு அதனால இது பெருசா வெளியே வரும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 2000த்துல மலையாள சினிமாவுக்கு மேல ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா 2001ல அங்க வந்து பி கிரேடு படங்கள் வராது, கவர்ச்சிகரமான சினிமாக்கள், பி கிரேடு சினிமா. அந்த சினிமா வரும்போது அது என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி குழுமம் வந்து இரவாச்சுன்னா அந்த படத்தை வந்து வெளியிடுவாங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னா நைட் ஆச்சுன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து உங்களுக்கு சில சேனல்கள்ல தெரியும். தெரிஞ்ச உடனே அதே மாதிரி இந்த 11 மணி காட்சி திரைப்படங்கள், நம்ம ஊர்ல 11 மணி காட்சி திரைப்படங்கள் அதுக்குன்னு சில தியேட்டர்களே சில ஏரியாக்கள் கேரளத்துல அப்படி அப்படி வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வரும்போது மொத்த கண்ணுகளும் அப்படியே மலையாள சினிமா நோக்கிது. அதுக்கு முன்னாடி இலக்கியம் சார்ந்த ஆட்கள், மலையாளம் தெரிஞ்ச ஆட்கள், நம்மள மாதிரி பார்டர்ல இருந்த ஆட்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நூன் ஷோ பார்க்க ஆரம்பிச்சாங்க. நூன் ஷோ பார்க்குற ஆட்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல சில நடிகர்கள், சில காமெடி நடிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மலையாளத்துல இருக்கக்கூடிய அந்த இதுகளை காணிக்கிறாங்க. அதாவது அந்த கவர்ச்சிகரமான விஷயத்த வந்து இங்க வந்து சினிமாவில காணிக்கிறாங்க. இப்படி காணிச்சு அது அவங்கள வந்து ஒரு பிராண்ட் பண்ணாங்க. கிண்டல் பண்ணா ஒரு காலம் டீ கடை வச்சிருக்கிறது இதையும் கிண்டல் பண்ணா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த திரைப்படங்கள் நடத்தின தாக்கம்ங்கிறது 2001ல நீங்க வந்து 27 சினிமாக்கள் ஒரே ஒரு நடிகை மட்டும் 27 சினிமாக்கள் வந்து 2001ல 27 சினிமாக்கள். ஆமா, சகிலா நடிகை சகிலா வந்து 27 படங்கள் நடிச்சிருக்காங்க. 2001ல 27 படங்கள் வெளிவந்து அவங்க எப்ப நடிச்சாங்கன்னு 2001 27 படங்கள் வெளிவந்துச்சு. அவங்களுக்கு அப்புறம் வந்த ரேஷ்மி நினைக்கிறேன் அவங்க இந்த மாதிரியான சில அந்த படங்கள் வரும்போது கிட்டத்தட்ட இந்தியாவை ஒரே மொழியில எல்லாம் போய் நடிச்சாங்க. இந்த அம்மா வந்து ஒரே மொழியில எல்லாம் போய் நடிச்சாங்க. இப்படி வந்து ஒரு இந்தியாவே வந்து மலையாள சினிமாவை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பி கிரேடு தொழிற்சாலை மாதிரியே அந்த படத்தை பார்த்துச்சு. மலையாளிகள் உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த அம்மாவுக்கு பேன் போட்டாங்க. இந்த அம்மாவோட சினிமாக்களை வந்து வெளிவர விட முடியாம வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு காரணம் வந்து தொழில் ரீதியாக 64% சினிமாக்கள் வந்து 2001ல பிளாப். அங்க வந்து இறங்கவே முடியல. சூப்பர் ஸ்டார் எல்லாம் அவுட், அதாவது பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் நடிச்ச படங்கள்லாம் அவுட். அவங்க வந்து கட் பண்ணி அவங்க வந்து அங்க இருந்து இது பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு 3-4 வருஷம் தான், அந்த 2001ல இருந்து 2005க்குள்ளேயே அதை வந்து ஸ்டாப் பண்ணி இது பண்ணிட்டாங்க. சரியா? இந்த காலகட்டத்துல மலையாளிகள்ல வந்து இந்த மாதிரியான காட்சிகளை நம்ம தமிழ்நாட்டுல வந்து இவங்களே அதாவது பாட்டு எழுதுறவங்களே 1-2 காட்சிகளை வச்சிருப்பாங்க. 1-2 காட்சிகளை பாட்டுல வரியில வச்சிருப்பாங்க. பெண்களை பத்தி, மலையாள பெண்களை பத்தி. அதுக்கப்புறம் காமெடியில வந்து டீ கடையும் மலையாள பெண்களின் உடல் அமைப்புகளையும் வந்து காட்சியா வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு இந்த படங்கள் பண்ண தாக்கம். இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம், நம்ம அது கண்டிக்கத்தக்க விஷயம் தான். ஆனா மலையாளிகள் பண்ணுவது அப்படி மேலோட்டமான விஷயமே கிடையாது. மலையாள சினிமாக்கள் வர்றது இதை வந்து எப்படி கண்டிக்கிறனோ, அதாவது இது வந்து தப்பான ஒரு விஷயம், நம்ம வந்து இந்த சினிமாவை பார்த்து இங்க எடுத்தாங்க, தவறான விஷயம் கொஞ்ச நாள் நடந்துச்சு, அதை நம்ம எப்படி இது பண்றோமோ அதை கடுமையா நம்ம வந்து விமர்சனம் பண்றோம். ஆனா அதே காலகட்டத்துல மலையாளிகள் பண்றது வந்து வெறும் மேலோட்டமான இது, மேலோட்டமா வந்து சொல்றது, அதாவது ஒரு நிலத்தை வந்து கேவலப்படுத்துறது,
ஒரு தொழிலை கேவலப்படுத்துறது, அந்த இங்க இருந்து பிழைக்க போகக்கூடிய எளிய மக்களை வந்து கேவலம், இப்படி வந்து சினிமாக்கள் எடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்க இருந்து நம்ம கண்ணூர் ஸ்குவாடுன்னு ஒரு படம், கண்ணூர் ஸ்குவாடுன்னு ஒரு படம் இருக்கு. ஒரு ஹீரோ, ஒரு நாயகன். அந்த நாயகன் வந்து ஒரு நிறைய அந்த படம் நல்லா ஓடிச்சு, 100 கோடி ஆகல, நல்லா ஓடிச்சு. அந்த படத்துக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷனை ஃபர்ஸ்ட் காமிக்கும். அதுக்கு கோயம்புத்தூர் இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலித் காலனியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் அவங்க குடும்பத்தையும் இழிவாக காட்டி ஒரு காட்சி. இது ஒரு உதாரணம். இதுக்கப்புறம் பிளாக்னு ஒரு சினிமா இருக்கு. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க இருந்து பிழைக்க போகக்கூடிய இங்க இருந்து பிழைக்க போகக்கூடிய ரொம்ப எளிய மக்களை வந்து ரொம்ப கேவலமா திருடர்கள் போல ஒரு திரைப்படம், எனக்கு இயக்குனர் வந்து சரியா ஞாபகம் இல்லை, ஒரு திரைப்படத்துல அந்த ஒரு பெண் வந்து அவரோட கள்ளக்காதலன் அந்த இது கொலை பண்றது மாதிரி ஒரு சீன். அந்த சீன்ல வந்து அந்த பெண் வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு எளிய வேலைக்கு போகக்கூடிய ஒரு தமிழ் பெண், புரியுதா? இது வந்து வச்சுக்கிறோம். இது ஒரு சைடு. நான் முதல்ல வந்து இந்த ஆதிக்க சாதிகளை பெரிய வில்லன்களா அங்க காணிக்கிறேன், இங்க பெரிய சாதிகளா சொல்லப்படக்கூடிய சாதிகளை வில்லன். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எளிய மக்களை அங்க வந்து கேவலமா இப்படி காணிக்கக்கூடிய ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த நாங்க நுணுக்கமா வந்து எப்படி அவங்க நம்மளை இது பண்ணுவாங்கன்னு நான் ஒரு காட்சி. வறுமை அவசியம் உண்டு படத்தோட பிரச்சனை உங்களுக்கு தெரியும், பெரிய அளவுல பேசப்பட்டது. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அது அப்படிதான், சரிதான், அது இப்படிதான் அப்படின்லாம் பேசினாங்க. வரணை அவசியம் உண்டோட படத்தை வந்து முதல்ல அதோட பிரச்சனையை கிளப்பி விட்டது நான் தான். அந்த பிரச்சனையை நான் எப்படி கிளப்பி விட்டேன் அப்படின்னா, அந்த படத்துல வந்து நாய்க்கு இப்படி வந்து பேர் வச்சிருக்காங்க, தலைவரோட பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தமிழ் அமைப்புகள் வந்து பிரச்சனையை உருவாக்கு. நான் அந்த முதல் பதிவு எழுதி அதை வந்து நான் சில தமிழ் அமைப்புகளை அனுப்பி விட்டேன். முதல் பதிவுகள் எழுதும் போது நான் என்ன பண்ணிருந்தேன்னா, நாயை இப்படி காணிக்கிறது, இப்படி வந்து எழுதுறதும் இது இவங்களோட வழக்கம் இல்லை. இதுக்கு முன்னாடியே அவங்க இப்படி எல்லாம் காட்சிகள் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு அதாவது நிறைய காட்சிகள் வச்சிருக்காங்க. ஆனா நான் அந்த படத்துல முக்கியமா பார்த்தேன்னா, கிட்டத்தட்ட என்னால ஒரு 10 காட்சிகள் சொல்லும் தமிழர்களை வந்து அந்த படம் நடப்பது முழுவதுமாக சென்னையில ஒரு தமிழர்களுக்கு எதிராக இருக்கு. ஆமா, சென்னையில ஒரு வீட்டுல இருப்பாங்க. அந்த காட்சியில அங்க வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருப்பாங்க. சார்லின்னு நினைக்கிறேன், பெண்ணும் ஆணும் இருப்பாங்க. அதுல வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு அடிமை மாதிரியே இருக்கிறது மாதிரியும், அவர் வந்து அதாவது பெண்ணுக்கு அனுசரணையா இருக்கிறது வேற, மனைவிக்கு அனுசரியா இருக்கிற கணவர் வேற, மனைவி சொல்வதை எதுவுமே செய்யாத ஒரு எதுவுமே இல்லாம அதை வந்து சத்தவே இல்லாம செய்யற ஆம்பளை, அந்த ஆம்பளைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதே இந்த பெண்ணு தான் ஒரு காட்சி. அவங்க தமிழ் குடும்பம். அதுக்கப்புறம் ஒரு அந்த வீட்டு மாடியில ஒரு அந்த வீடை வந்து கிளீன் பண்ணக்கூடிய, அந்த வீடை வந்து பார்த்துக்கக்கூடிய வாட்ச்மேன் மாதிரியான ஒரு குடும்பம் இருக்கும். அது வந்து அந்த குடும்பத்துல 3 பிள்ளைகள், 3-4 பிள்ளைகள். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடிகர்களோட பேரு, அந்த திரைப்பட இது உள்ள பேரும், இவன் சட்டை போடாம சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாயகன் வந்து அந்த அந்த கணவர் வந்து சட்டை போடாம சுத்திட்டு ரொம்ப அழுக்கான, அந்த வீடே சுத்தமா இருக்கும், அழுக்கான ரொம்ப கேவலமான அடுத்த பிள்ளை ரெடி ஆகிட்டு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த பர்த் கண்ட்ரோலை இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப சரியா பண்ணிருக்கு. ரொம்ப சரியா வந்து குடும்ப கட்டுப்பாடு விஷயத்த பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிறப்பனாக்கி நிறைய அதோட பிரச்சனைகள் நிறைய பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த அறிவே இல்லாதவங்க, இவங்க வந்து வளவளன்னு குழந்தைய பெற்றுவாங்க, சினிமா மோகிகள், சினிமா பைத்தியங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து பொண்ணு பார்க்கும் கனவு, அந்த பொண்ணுக்கு பெண் பார்க்கும் படலாம் நடந்தது, திருமண ஏற்பாடு நடந்திருக்கும். நிறைய ஆண்கள் வந்து வருவாங்க. அதுல வந்து முதல்ல வந்து ஒரு காட்சியில வந்து ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஒரு தமிழரா இருப்பாரு, கருப்பா இருப்பாரு, 8 பல்லா இருக்கும். அதாவது ரொம்ப மோசமான அந்த நிறவெறியர்கள் வந்து மலையாளிகள் இருக்காங்க. அதாவது தமிழர்களை அழுக்கானவர்களாக கருப்பானவர்களை காணிக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து, தமிழர்களை கருப்பாக காணிக்கிறதுல நான் வந்து ஒன்றும் விஷயம் இல்லை, நானும் கருப்பு தான், தமிழர்கள் நிறைய பேர் கருப்பு. ஆனா அவர்களை வந்து ரொம்ப அழுக்கானவர்களாக ஒரு உடல் இதுகளை வந்து, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் கிட்ட வந்தாலே துர்நாற்றம் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் அந்த படத்துல. ஆனா அதே நேரத்துல ஒரு வரன் பார்ப்பாங்க. அந்த வரன் வந்து ஒரு மலையாள ஆளு, தமிழ்நாட்டுல போலீஸ் அதிகாரியா இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இது எப்படி அந்த நுணுக்கம், இதான் நான் சொல்றது, நுணுக்கமான ஒரு விஷயங்களை வந்து அப்படியே தூவி விட்டுட்டு போயிடுவாங்க. தூவி விட்டுட்டு நீங்க வந்து அப்ப அதை சொல்லி இதே இது வந்து நீங்க போய் கர்நாடகா ஆண்கள் அழுக்கானவர்கள் சொன்னாங்க, நீங்க வந்து அந்த திரைப்படம் நடத்த முடியுமா? முடியாது. தமிழர்களுக்கு இது புரியாது. தமிழர்கள் வந்து அந்த 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 இதுக்குள்ளேயே போக மாட்டாங்க. இதுக்கு மேல நான் ஒரு படம் சொல்றேன்.
பிருத்திவிராஜோட ஒரு படம். இல்ல இப்போ பிருத்திவிராஜோட ஒரு படம் 80களுக்கு மேல நிறைய மலையாள திரைப்படங்கள்ல வந்து குறிப்பாக சுரேஷ் கோபி, அது மாதிரி மம்மூட்டி, இவங்களுடைய படங்கள்ல தமிழ் டயலாக்குகள் வரும். எங்க கோர்ட்ல பேசுறதா இருந்தாலும் சரி, அது மாதிரி கைத்தட்டல் வாங்குறதுக்காகவே இந்த மாதிரியான டயலாக்குகளை வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவம் வந்து தமிழுக்கு இருந்ததில்ல. இன்னொன்னு, அங்க வந்து விஜய் அவர்களை வந்து கொண்டாடுறாங்க, கமலஹாசனை கொண்டாடுறாங்க, ரஜினிகாந்தை கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு மொழி பாகுபாடு இல்லாம வரவேற்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து கேரளத்துல இருக்கு. அது கண்டிப்பா இருக்கு. நான் தான் சொல்றேன், இது நான் ஒரு தமிழரா சொல்றேன். ஒரு என்னோட வாழ்க்கையில நான் ஒரு 500 மலையாள படங்களாவது பார்த்தேன். நிறைய படம் பார்த்திருப்பேன். கிட்டத்தட்ட இந்த நாயர்களுக்கு கூடிய படம் அவ்வளோதையும் பார்த்தேன். தமிழ் படங்களை தொடர்ந்து பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 8-9 மொழியில படங்கள் பார்க்க முடியாது. இதுல மலையாளர்களை மாதிரியான ஒரு திரைக்காதலர்கள் கிடையவே கிடையாது. அவ்வளவு படங்களை ரசிப்பாங்க. நான் இங்க வந்து பாக்குறேன், நீங்க வந்து ஒரு மலையாள இங்க வந்து தமிழாகட்டும் தெலுங்கு படங்களாகட்டும் சூப்பர் ஸ்டாரோட படம் தான் வரும். இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து ஒரு சின்ன நாயகன், வளர்ந்து வர்ற நாயகன், எல்லா படமும் 3 வாரங்கள் 4 வாரங்கள் ஓடுற படங்கள் தான் நான் பார்த்திருக்கேன். அவ்வளவு தியேட்டர் ஃபுல்லா எல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்க. தியேட்டருக்கான ஒரு டைமை வந்து அவங்க ஒதுக்குவாங்க. தியேட்டருக்கான டைமை ஒதுக்குவாங்க. நீங்க எல்லா வாரமும் திரைப்படம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்ன தியேட்டர்ல எல்லா வாரமும் ஒரு திரைப்படம் அப்படி பார்க்கக்கூடிய நண்பர்கள், விழா காலங்கள்ல போய் படம் பார்க்கக்கூடிய நண்பர்கள். இப்ப சமீபத்துல ஒரு படம் வந்து நான் தியேட்டர்ல போய் பார்க்கிறேன், கூலி படம். அந்த கூலி படம் பார்க்கும்போது நான் போன காட்சிகள்ல 60% மலையாளிகள். அப்போ நான் தியேட்டருக்கு போகும்போது தியேட்டர்ல எனக்கு வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட்டை கொடுக்கறதுக்கு, அதாவது ஒரு மாச கொடுக்கறதுக்கான, எனக்கு விசில் பறக்கிறதுக்கான காட்சி அமைப்புகளை தருவதுல தமிழ் சினிமா பெரிய பங்குல இருக்கு. நீங்க தமிழை மட்டும் சொல்றீங்க, தெலுங்குல அல்லு அர்ஜுனா திரைப்படங்கள் அங்க தப்படிச்சு என்ன ஹிட் ஆயிருக்கு தெரியுமா? அல்லு அர்ஜுனாவோட படங்களாகட்டும், இந்த ராம்னு ஒரு நடிகர் இருக்காரு, அவரோட படங்களாகட்டும், இவன் நிறைய ஹிட் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து தியேட்டர்ல போய் விசில் அடிக்கிறதுக்கான ஒரு காட்சி அமைப்புகள் உள்ள படங்களை வந்து அந்த ஒரு தேவை வந்து, அந்த ஒரு ஆசை வந்து மலையாளத்துல இப்ப கிடையாது. இப்ப வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட் படங்கள் வந்து ரொம்ப ரேரா வரும். இப்ப சமீபத்துல மம்முட்டி கூட டர்போன்னு ஒரு படம்லாம் இது பண்ணாரு, அது கொஞ்சம் அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு 95-96ல வந்து உங்களுக்கு பேக் டு பேக் வந்து வலியேட்டன், ராவண பிரபு, ஆறாம் தம்புரான், இந்த மாதிரியான இது நம்ம படிக்கிறோம், இந்த மாதிரியான படங்கள் வரும்போது அவங்க விசில் அடிச்சு தியேட்டர் நடத்தவங்க தான். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஒரு பசி இருக்கு, அதாவது அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட் உள்ள திரைப்படம். அதை வந்து இங்க இருக்கக்கூடிய விஜய், சூர்யா, ரஜினிகாந்த் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பாக்குறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், கமலஹாசனுக்கு அங்க ஓப்பனிங் பரவல், கமலஹாசனுக்கு ஓப்பனிங் பரவல், சூர்யாவுக்கும் விஜய்க்கும் ஓப்பனிங் கூடுதல். அதுதான் நான் சொல்றது, கமலஹாசன் படத்துல மாஸ் எலிமெண்ட்ஸ் வந்து குறைவா இருக்கும். அப்ப வந்து அவங்களுக்கு அந்த பசி, கமல் கொடுக்கக்கூடிய உணவை வந்து அங்க கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, கதைகள் வித்தியாசமான கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. அதனால அங்க மலையாள சினிமாவுக்கு போய் சேருது. தமிழ்நாட்டோட மார்க்கெட்டிங் அப்படி இருக்கு. இனி தமிழர்கள் வந்து இந்த தமிழ் இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி காணிக்காம இருக்குன்னு சினிமா வந்து இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமா வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில படம் ஓடுனா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட கோடிகள் கலெக்ஷன் ஆகும் சொல்லும் போது, மலையாளி என்ன படம் எடுத்தா எனக்கு என்னன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஏன்னா அங்க வந்து ஒரு இது இருக்கு, நம்ம மார்க்கெட் இருக்கு, அதை அவங்க ரசிக்கிறாங்க. அதை ரசிக்க வேற. நான் வந்து என்ன சொல்றேன்னா, திரைப்படம் மூலமா சைக்கலாஜிக்கலா அதை வந்து டிரைவ் பண்றேன். அதை எப்படி டிரைவ் பண்றேன்னா, நான் வந்து தொடக்க காலத்துல ஒரு 2-3 இயக்குநர்கள் பேர, இவங்க தான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து, இவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து படம் எடுக்கிறாங்க, சரியா? அதுக்கப்புறம் அது வந்து என்ன மாறுனா யூடியூப் சேனல்ல போகுது. டிராவல் விலாக்ல வந்து என்ன பண்றான், வீடியோ லாக்ல என்ன பண்றான் அப்படின்னா, டிராவல் லாக்ல வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தமிழ் நிலத்தை குப்பையான நிலமா காணிக்கிறான். ஒரு 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 யூடியூப் சேனல் இருக்கு, ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அவர் வந்து ஒரு பயணி, சரியா? நிறைய லைக்ஸ் எல்லாம் வாங்குவார், ஒரு பயணி. நான் வந்து பார்க்கும்போது எப்ப எல்லாம் தமிழ்நாட்டை பத்தி சொல்லுறாரோ அவரோட காட்சியில கண்டிப்பா தமிழ்நாட்டுல வந்து அது அழுக்கு, இது இழுக்கு, இது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு லைனை அப்படி சொல்லாம சொல்லிட்டு, இது அங்க இருந்தே ட்ரைவ் பண்ணி வருது. ஸ்டார்டிங்ல வில்லன்களா காமிச்சது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன காட்சிகளை காமிச்சது. இதை பார்த்து மைண்டுக்குள்ள வந்து ஒரு தமிழ்நாடு அப்படிதான், தமிழ்நாடு இப்படிதான் அப்படிதான் சொல்லி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. பிரேமலுன்னு ஒரு படம், அந்த படத்தை காணிக்கும் போது ஹைதராபாத்தை அவ்வளவு அழகா காமிச்சிருக்கும், ரொம்ப அழகா காமிச்சிருக்கும். சென்னையை எப்படி காமிச்சிருப்பான்னு பாருங்க. இதோட நான் ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு வந்து தமிழர்கள் வந்து அந்த கூலி தொழிலாளி அந்த அது விட்டாச்சு, தமிழர்கள் வந்து வந்தாச்சு, எல்லாரும் படிச்சிருக்கோம், எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஐரோப்பால அங்க இங்க போய் மருத்துவர்கள் அதிகமாக உருவாக்கிட்டு இருக்கோம். அவன் வந்து நர்ஸுகளை உருவாக்கிட்டு இருக்கான், நம்ம மருத்துவர்களை உருவாக்கி, சரியா?
எல்லா இடத்துலயும் போனீங்கன்னா வந்து இன்ஜினியர்கள், பொறியியல் வல்லுநர்கள் வந்து நிறைய நம்ம பெரிய அளவுல வந்து தமிழர். பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய தலைமை பொறுப்புல எல்லாம் வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம போய் சேர்ந்தேன். இவன் இப்ப சமீபத்துல நான் ஒரு 2 படத்தை சொல்றேன். எவ்வளவு எவ்வளவு எப்படியான மைண்ட் செட்ல அவன் அந்த படம் எடுக்கிறான். 2 படத்தை, ஒரு படம் வந்து இந்த பிரேமலு.